Taste the Daily. நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா என்றும் தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலின் விளம்பர ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் கூறப்படுவதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போட்டோ ஷூட் நடத்தி பெயர் வைப்பதில் சாதனை புரிந்து வரும் திமுக அரசு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய புரளியை கிளப்பி விளம்பரம் தேடுவதாக சாடியுள்ளார். 2030 தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டிவிடும் என்றும் போலியாக பெருமைப்படுவதாகவும் இது தெரிந்தே மக்களை ஏமாற்றக் கூறும் மாபெரும் பொய் என்றும் புரட்சி தமிழர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ரத்து ரகசியம் தெரியும் என்பது போல் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பதும் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று விமர்சனம் செய்துள்ளார். பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாம் இறுதி நிலையை அடையும் போதுதான் உண்மை விளங்கும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ள முன்னாள் முதல்வர் உணவுப் பொருட்கள் கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் மக்களின் வாழ்க்கை தரம் உயராமல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலங்களில் கூட தனிநபர் வருவாய் தமிழகத்தை விட கூடுதலாக உள்ளதையும் நம் விவசாயம் வீழ்ச்சி அடைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர் கட்டுமானத்துறை வளர்ச்சிக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களே காரணம் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். நீர் ஆதாரம் பராமரிக்கப்படாமல் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கண்ணீர் சிந்துகின்றனர். வேலை இல்லாமல் இளைஞர்கள் உள்ளனர். நெசவாளர்கள் மீனவர் யாரும் நிம்மதியாக இல்லை என்றும் லஞ்ச லாவண்யம் எங்கும் புறையோடி போய் உள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்துள்ளார். விலைவாசி அதிகரித்து அடிப்படை வசதியின்றி மக்கள் தவிப்பதையும் அரசு ஊழியர்கள் வெறுப்பின் விளிம்பில் உள்ளதையும் தமிழகம் முழுக்க அரசுக்கு எதிராக வெறுப்பு அலை வீசுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு திமுக ரவுடி பட்டாளத்தின் அட்டூழியம் கண்டு மக்கள் அச்சத்தில் உள்ளதை குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பொய் சொல்லி விளம்பர ஷூட்டிங் நடத்தும் விடியா திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க மக்கள் தயார் விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார்.